ஆல் இண்டியா ரேடியோ செய்திக் கதம்பம். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனமுற்றோருக்கான தேசிய நிறுவனத்தின் சார்பில் மனநல ஆலோசனைகள் வழங்கப்படுவதாக அந்நிறுவனத்தின் சமூக நலத்துறை தலைவர் டாக்டர் அமர்நாத் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில், இன்றைக்கு முக்கியமான ஒரு செய்தியை பற்றி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்பப்படுறேன். தமிழக மத்திய அரசும் நிறைய முயற்சிகள் இந்த COVID-19 காலத்துல மக்களுக்கு உதவியா செய்து கொண்டிருக்கிறாங்க. அதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகார வளங்கள் அமைச்சகத்தின் கீழே செயல்படக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கான விவகாரத்துறைக்கான துறையிலிருந்து உளவியல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு தொடர்பு கொள்வதற்காக ஹெல்ப்லைன் அவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெறுவதற்காக கடந்த செப்டம்பர் மாதம் இந்த மென்டல் ஹெல்த் ஹெல்ப்லைன் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியா முழுவதுமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து மாநிலங்களிலுமே இதுக்கு சேவை செய்வதற்கு, இதுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு அங்க ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த மென்டல் ஹெல்த் ஹெல்ப்லைன்ல முக்கிய அம்சம் என்னன்னு சொன்னீங்கன்னா, முக்கியமான 2-3 அம்சங்கள் சொன்னீங்கன்னா, 13 மொழிகளில் மென்டல் ஹெல்த் லைன் சர்வீசஸ் கொடுக்கப்படுகிறது. யாருக்கு எந்த லாங்குவேஜ் ஆப்ஷன் வேணுமோ அதுல அவங்க செலக்ட் பண்ணி அது மூலமாக அவங்க பேசலாம். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் பேசலாம். இன்னைக்கு காஷ்மீர்ல இருக்கவர் தமிழ்ல ஒரு கவுன்சிலிங் எடுக்கணும்னு விருப்பப்பட்டா கூட அதுக்கு ஒரு ஆப்ஷன் அதுல இருக்குது. அதனால எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் அவளுக்கு எல்லா லாங்குவேஜ் ஆப்ஷன் இருக்கிறதுனால அவங்க எல்லாமே எங்க இருந்து வேணாலும் பேசலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் இந்த மென்டல் ஹெல்த் ஹெல்ப் லைன்ல ஒரு என்னன்னா, இது ஒரு நிறுவனத்துல இருந்து கொடுக்கப்படல. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 21 நிறுவனங்கள் இதுல இணைந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ 21 நிறுவனங்கள் இருக்கனால அவர்களை ஒரு ரெஃபர் பண்ணி நீங்க சென்டருக்கு வாங்கன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப எளிது. உதாரணத்துக்கு ஒருத்தர் சென்னையில இருந்து ஒருத்தர் போன் பண்ணாருன்னா, எங்க நிறுவனத்துக்கு வாங்க, வந்தீங்கன்னா நீங்க இந்த உதவி பெறலாம். அவங்களை ரெஃபர் பண்றது முக்கியமான உதவி. இந்த ஒரு மென்டல் ஹெல்த் ஹெல்ப்லைன்ல ஒரு 21 நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள பல பகுதியில் இருக்க நிறுவனங்கள் இணைக்கப்பட்டிருக்கனால அந்த நிறுவனங்களோட அவங்களால் தாராளமாக நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். சோ இந்த தொடர்பு கொள்வதன் மூலமாக மன உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அவங்க உடனே தொடர்பு கொள்ளலாம். நீங்க எல்லாருமே இந்த நம்பரை குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப உபயோகரமா இருக்கும். எங்களுடைய இந்த இலவச உளவியல் சேவைகளுடைய எண்ணானது 1-800-509-009. இங்கிலீஷ்ல ஒரு தடவை சொல்றேன், யாருக்காச்சும் புரியவில்லை என்றால் அவங்க உபயோகப்படுத்திக்கலாம். 1-800-509-009. இந்த நம்பர்ல நீங்க எந்த போன்ல இருந்து வேணாலும், எந்த மொபைல் நெட்வொர்க்ல இருந்தாலும், எந்த லேண்ட்லைன்ல இருந்தாலும் நீங்க இந்த போன் கூப்பிடலாம். இது கூப்பிடும் போது கூப்பிடுறவங்களுக்கு இதுல எந்த சார்ஜ் வராது. அது எல்லாமே எங்களுக்கு தான் அந்த சார்ஜ் வருது. அதனால நீங்க போன் பண்றப்ப அதனால உங்களுக்கு எந்த விதமான கட்டணம் இல்லா தொலைபேசி இது. நீங்க யார் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். முக்கியமாக நான் சொல்லக்கூடியவங்க யாருக்காச்சும் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, ஒரு பிரச்சனைக்குரியான ஒரு சூழ்நிலை இருக்குது, குழப்பமான மனநிலை இருக்குது, தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணங்கள் அடிக்கடி வருது, சமூக உறவுல உங்களுக்கு சிக்கல் இருக்குது, அல்லது கொரோனா வைரஸ் பற்றி உங்களுக்கு அதிதீவிர ஒரு அச்சம், இது நமக்கு இருக்குமோ இல்ல இதனால என்ன பிரச்சனை வருமோன்னு பயம் இருந்தாலோ, அல்லது ஒரு செயலை நீங்க அறியாமையே திரும்ப திரும்ப செய்றீங்க, அதிகமான சந்தேக எண்ணங்கள் வருது, நீங்களே உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க, அல்லது உங்களுக்கே தெரியுது உங்க மனநிலையில ஒரு மாறுபாடு இருக்குது, யாராச்சும் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியப்பட்ட பட்சத்துல இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனையை குறித்து நீங்க தாராளமா பேசலாம். இந்த எண்ணில் நீங்க கூப்பிடும் போது இது உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நாங்க ரொம்பவும் ஒரு கான்பிடென்ட்டா நாங்க வச்சுக்கோம். யாருக்கு இதை நாங்க ஷேர் பண்ண மாட்டோம். இலவச உளவியல் சேவையில் இருக்கக்கூடிய அனைத்து இரண்டாவது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க முதல்ல ஒரு நபரை தொடர்பு கொண்டு பேசுவீங்க. அவங்க உங்களோட பேசிட்டு உங்க பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு அதற்கு ஏற்றாற் போல உங்களை சைக்காலஜிஸ்டையோ, அதாவது உளவியல் சேவை கொடுக்கக்கூடியவங்கள்ட்டயோ, அல்லது சைக்காட்ரிஸ்ட், அதாவது உளவியல் சம்பந்தமான மருத்துவத்தை சேர்ந்த உளவியல் டாக்டர்ஸ் அவங்களுக்கு தேவைன்னா அவங்களோட உங்களை கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி கனெக்ட் பண்ணும் போது அவங்களும் உங்க பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு அவங்களால கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க ஆஸ்பத்திரிக்கு போகணுமா, இல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் உங்களுக்கு எது ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவைப்படுமா, அல்ல வேற என்ன நீங்க உங்க பிஹேவியர்ல நீங்க மாற்றம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட இதுல அவங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. சோ இது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க், அதாவது ஒரு நீண்ட தொடர்பு இருக்குது இந்த லைன்ல. நீங்க முதல்ல ஒரு நபர்கிட்ட பேசலாம், அந்த நபர் உங்க பிரச்சனையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நபர் உங்களை ஒரு சைக்காலஜிஸ்ட் உங்களை லிங்க் பண்ணலாம். சைக்காலஜிஸ்ட் உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைக்காட்ரிஸ்ட், அதாவது மருத்துவ உளவியல் சேவை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட அனுப்பலாம்.
மூன்றாவதாக உங்களுக்கு ரெஃபரன்ஸ், உங்களை வந்து சென்டருக்கு வந்து உங்களை செக் பண்ணணும், உங்களுக்கு எது தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள உங்களை வந்து இங்க ரெஃபர் பண்ணி உங்களை இங்க வரவும் சொல்லுவாங்க. அப்ப இங்க வரும்போது உங்களை வந்து தனிப்பட்ட முறையில் உங்களை வந்து முழுவதுமாக உங்களை வந்து பரிசோதனை செய்து உங்களுக்கு தேவையான வசதிகள் எது செய்து கொடுக்க வேண்டியது இருந்தால், மருந்து தேவையோ, மாத்திரை தேவையோ, அல்லது வேற ஏதாச்சும் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவையோ, ஆலோசனைகள் தேவையோ, அந்த மாதிரி இருக்கும்போது அது மிகவும் தேவையான மறுபடி நீங்க செய்யலாம். இது எதுக்குனால நாங்க டெலிபோன்ல நம்ம இதை வந்து முக்கியம்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மனநல பிரச்சனைகள் சில நேரங்களில் நம்ம அடுத்தவரோட பேசுவதற்கு நம்ம நேரம் யோசிப்போம். இதை சொன்னா அவங்க ஏதாச்சும் நினைப்பாங்களோ, அல்லது அவங்கள்ட்ட எப்படி இதை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்தையும், அந்த ஒரு இறுக்கத்தையும், அந்த ஒரு தவறான எண்ணத்தையும் நிச்சயமாக நீங்க இந்த போன்ல பேசும்போது உங்க நண்பர்கள்ட்ட பேசுற மாதிரி நீங்க பேசலாம். இதை பற்றி தவறா யாரும் உங்களை யாரை பத்தியும் ஒன்றும் சொல்ல போறது இல்ல. தைரியமாக நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும் போது அவர்கள் அதை குறிப்பெடுத்துக்கொண்டு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுப்பார்கள். நீங்க எல்லாருமே உங்களை போன்ல போய் டாக்டரை பார்த்து மாத்திரை சாப்பிடுன்னு சொல்ல போறது இல்ல. உங்க பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வையும் ஆலோசனையும் அவங்க கொடுக்கும்போது அந்த ஆலோசனையின் மூலமாக நீங்கள் நிச்சயமாக பயன்பெறலாம். இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மனநலத்தில் பாதிக்கப்பட்டவர் மட்டுமில்ல, ஒரு ஊனமுற்ற நபர் இருக்கிறீங்க, உங்களுக்கு தங்களுடைய ஊனத்துக்கு தேவையான சேவைகள் தேவையோ, அல்லது என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, இதுக்கு தகுந்த நான் யார்கிட்ட போய் பார்க்கணும், எப்படி நான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி பேசும்போது அதற்கு தேவையான ஆலோசனை கொடுப்பதற்கும் நிறுவனத்தை சார்ந்தவங்களும் எங்க இன்ஸ்டிடியூட் மற்ற பகுதிகள் சார்ந்தவங்களும் தயாராக இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மென்டல் ஹெல்த் ஹெல்ப்லைன் இலவச உளவியல் சேவையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 84 முதன்மை பணியாளர்களாக இதுல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாம நாங்க வந்து ஒரு இந்தியா முழுவதுமாக 60-70 சைக்காட்ரிஸ்ட், அதாவது உளவியல் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் இந்த நெட்வொர்க்காக சேர்ந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு 300 கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், அதாவது மருத்துவ உளவியல் சம்பந்தமான சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலிங் அது சம்பந்தப்பட்டவங்க எங்களோடு இணைந்து பணியாற்றுகிறார்கள். அதனால இந்த லைன் நீங்க கூப்பிடும் போது இது உங்களுக்கு ஒரு ஆலோசனை மட்டும் இல்ல, உங்களுக்கு தேவையான ஒரு ட்ரீட்மெண்ட்டும், உங்களுக்கு தேவையான ஒரு வைத்தியத்தையும், தேவையான ஆலோசனையும், தேவையான உங்க பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி இதை வந்து சரி பண்ணலாங்கிற ஒரு கருத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லும். அதனால இந்த மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இலவச உளவியல் சேவை வந்து முழுவதுமாக அரசினால் செயல்படுத்தப்படுகிறது. இது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் கிடையாது, ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது. முக்கியமாக இந்த சேவையை வந்து கோஆர்டினேட் பண்ணி செய்தது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனமுற்றோருக்கான தேசிய நிறுவனம் முட்டுக்காடியில் உள்ளது, சென்னையில. இந்த நிறுவனம் தான் இந்த செயலை எல்லாத்தையும் இந்தியா முழுவதும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் தான் இந்த சேவைகளை வந்து ஒருங்கிணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால இது முழுவதுமாக 100% அரசாங்கத்தையுடையது. நீங்க தப்பா நினைக்க தேவையில்லை, இது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், யாருக்காச்சும் போன் பண்ணி பேசி நாளைக்கு அதுல எதுவும் பிரச்சனை கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னு நினைக்க தேவையில்லை. நிச்சயமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாங்கள் வந்து பாதுகாப்பாக வேற யாரோருக்கும் கொடுக்காமல் நாங்கள் வச்சிருப்போம். அதனால எங்கள் சேவையை நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பெற்று பயனடையுமாறு உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.